நான் என்ன சொல்கிறேன், ஒரு சூழ்நிலையை கவனிங்க. நீங்கள் இன்னும் இந்த சமூகத்துக்குள்ளே தானே இருக்கீங்க, இவங்கெல்லாம் உங்கள் பிள்ளைய தானே. அவங்க என்ன சொல்கிறான், எனக்கு எங்கேயுமே கத்த முடியலை, லெட் அவுட் பண்ண முடியல, கத்துறதுனா வாய் விட்டு கத்துறது இல்லை, எனக்கு ஒரு அவுட்லெட் தேவைப்படுதியா, என்னையா பண்ண சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. சரி என்ன பண்ணுறதுனா சொல்லுங்கள். சென்னையில பப் இருக்கு, அங்க கத்துனா யாருமே ஒண்ணு, அது கத்துறதுக்குனே உள்ள அதாவது இடம். பப்புக்கு போய் குடி, நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும் உங்கள் அட்வைஸ். சார் இப்போ ப்ரொஃபஸர் இதை வரவேற்கிறீங்களா? அதுவும் தவறு தான் சார், தப்பு தான். மண்டே மார்னிங் அன்னைக்கு அந்த வார கடைசி ஒரு டெலிவரி இருக்கு. மண்டே மார்னிங் ஒருத்தர் வந்து எனக்கு 1 வீக் லீவ் வேணும்ன்றாரு. அவர் தான் மெயின் ரிசோர்ஸ். என்ன தம்பி அப்படின்னு, மேம் ட்ரிப்பு போனேன். இல்லை உங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நீங்கள் வந்து ஐடியில் இவங்களுக்கு மேல் பதவியில் இருக்கீங்க, உங்களை இதெல்லாம் நான் இவர் 2 நாள் லீவு போட்டால் அவங்க வேலை பாதிக்கப்படுது, அவ்வளோதான் உங்கள் கவலை. ஆமாம், மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது சார், அன்பிளான்டு சிக் லீவ் போடுறாங்க சார். மேடம் நீங்கள் என்னன்னா ஒரு ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையவே வச்சுக்கன்னு சொல்கிறீங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா டூர் இன்னும் அதிகமாகும். பிளான்டு லீவ் பிளான் பண்ணி எடுத்தால் எனக்கு பிரச்சனை இல்லை சார். பிளான் பண்ணாமல் கூட எடுப்போம் மேடம். நீங்கள் பிளான் பண்ணாமல் லீவ் எடுத்ததில்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். சார் எடுப்போம் சார். எடுப்பீங்கல்ல. என்ன கணக்கில் உங்களை பாரில் போய் நாங்கன்னா சனிக்கிழமை அடிச்சுட்டு சண்டே தூங்கிட்டு மண்டே வந்துடுவோம், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டி. மேடம் இப்போ கூட உங்களுக்கு வருத்தமா இல்லை நான் சொன்னது? உங்களுக்கு ஆஃபீஸுக்கு அவன் லீவு போடாமல் வரணுங்கிறதுக்காண்டி அவன் டூர் போகக்கூடாதுங்கிறீங்க. அடே போய் சார் நாங்களே கூட்டிகிட்டு போயிடுவோம் சார். எங்கே கூட்டி போவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ரிசார்ட்டு கூட்டி போவீங்க. ஆமாம் சார். போய் அங்கே என்ன பண்ண சொல்லுவீங்க, பண்ண அலோவ் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு தானே சார் கூட்டிட்டு என்னம்மா? ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க தானே குறைக்க தான் கூட்டு வரோம். வாமா என் தங்கமே, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க தான் இப்போ கூட்டு வரோம். சரியா?